தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் தொழில்துறை தொடர்ந்து மூடப்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சியில் நன்றாக இயங்கி வந்த தொழிற்சாலைகள் விடிய ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மூடப்பட்டு வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2011 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு அவைகள் அனைத்தும் நல்ல உற்பத்தி திறனுடன் இயங்கி வந்தன. முதன்முறையாக தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்திய அதிமுக அரசு தொழில்துறையில் 2,42,160 கோடி ரூபாய் முதலீடுகளை திரட்டி சாதனை படைத்தது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அதிக அளவிலான தொழிற்சாலைகளில் 20 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றதுடன் தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோர் எண்ணிக்கையிலும் தமிழகம் முதலிடம் வகித்தது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் எண்ணிக்கையிலும் தமிழகம் முதலிடம் பெற்றது. அதிமுக ஆட்சியில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் தமிழகம் இருந்ததை அசோசம் பாராட்டியது. தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டதும் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில்தான் என்பதை மறுக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் நிமிடத்திற்கு 3 கார்கள் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி கேந்திரமாக தமிழ்நாடு திகழ்ந்தது. இந்தியாவில் உற்பத்தியான மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்களில் 30 விழுக்காடு தமிழ்நாட்டில்தான் உற்பத்தி செய்யப்பட்டன. ஆனால் 2021ஆம் ஆண்டு விடியா ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நிலைமை தலைகீழாக மாறி உள்ளது. தமிழகத்தில் 20 விழுக்காடு தொழிற்சாலைகள் இயங்காமல் இருப்பதாக தொழில்துறைக்கான ஆண்டு ஆய்வு அறிக்கை உறுதிப்படுத்தி உள்ளது. நாட்டிலேயே 39,512 தொழிற்சாலைகளுடன் தமிழகம் அதிக தொழிற்சாலை கொண்ட முதல் மாநிலமாக விளங்குவதாக விடியா திமுக அரசு விளம்பரப்படுத்தினாலும் உற்பத்தியில் குஜராத் மாநிலத்தை விட மிகவும் பின்தங்கியுள்ளதும் ஏஎஸ்ஐ என்னும் தொழில்துறைகளுக்கான கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. தொழில்துறை உற்பத்தியில் 21.48 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தியுடன் குஜராத் முதலிடத்திலும் அதற்கு அடுத்த இடத்தில் மகாராஷ்டிராவும் உள்ள நிலையில் 11.6 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தியுடன் தமிழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளுக்கான மூலதன முதலீட்டிலும் குஜராத் முதலிடத்திலும் மகாராஷ்டிரா 2வது இடத்திலும் தமிழகம் 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் 50,000 எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் இயங்காமல் உள்ளதாகவும் அந்த பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் தொழிற்சாலைகளுக்கான ஆண்டு ஆய்வு அறிக்கை அம்பலப்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் உள்ள 39,512 தொழிற்சாலைகளில் 7,906 தொழிற்சாலைகள் இயங்காமல் உள்ளதாக பகீர் தகவல் கிடைத்துள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள மொத்த தொழிற்சாலைகளில் 21 விழுக்காடு தொழிற்சாலைகள் இயங்கவில்லை என்பதும் ஆய்வில் அம்பலமாகி உள்ளது. மொத்தத்தில் தொழிற்சாலைகளை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி பொன்னான ஆண்டுகளாகவும் விடியா திமுக ஆட்சியில் புண்ணாக்கிய ஆண்டுகளாகவும் அமைந்துள்ளது. தொழிற்சாலைகள் இயங்காமல் இருப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டும் விடியா அரசு கவனம் செலுத்தி வருவதாக சாடும் பொருளாதார நிபுணர்கள் இயங்காமல் உள்ள தொழிற்சாலைகள் இயங்க தேவையான நடவடிக்கைகளை விடியா அரசு எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர்.